எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி செகண்ட் வீக்கோட ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். நமக்கு எக்ஸாமுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 45 டேஸ் இருக்குது. இந்த 45 டேஸில் நீங்கள் 40 டேஸ் மட்டும் எல்லாமே படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ். ஆனால் அந்த லாஸ்ட்டு 5 டேஸ் வந்து ஒன்லி தமிழ், மேக்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த வீக்கில் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு மட்டும்தான் நான் படிக்கலான் இருக்கேன். ஓல்டு புக்கு என்கிட்ட இல்லை. அதனால 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு மட்டும் இந்த வீக் நான் கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் 6th ஓல்டு புக்கு அண்ட் நியூ புக் இது ரெண்டுமே நான் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு மொத்தமாக ஒரு 15 டாபிக்ஸ் வரும். அந்த 15 டாபிக்ஸ்க்கு பர் வீக்கு 3 டாபிக்ஸ் நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 டேஸ் பிஃபோராக நம்ம எல்லா டாப்பிக்குமே முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மேக்ஸ்லேருந்து 3 டாப்பிக்கு. ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 55 லெசன்ஸ் இருக்குது. அந்த 55 லெசன்ஸ்ன்றது நான் பர் டேக்கு 2 லெசன் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் மேக்ஸிமம் ஒரு 27 ஆர் 28 டேஸ்லேயே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? மற்ற அந்த ரிமைனிங் அந்த 40 டேஸ் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ரிமைனிங் அது 13 to 12 டேஸ் வந்து நம்ம எல்லாமே ரிவிஷன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்சில் பர் டேக்கு 2 லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 7 டேஸ் இருக்கு இல்லையா 1 வீக்கில். இந்த 7 டேஸில் 5 டேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா தமிழ், மேக்ஸு ப்ளஸ்ஸு ஜிஎஸ். ஓகேங்களா? இது மூணுமே வந்து இந்த 5 டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். 6th டேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா 6th டேயில் நான் மேக்ஸும் ஜிஎஸ் மட்டும்தான் ரிவிஷன்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? இந்த 5 டேஸ் மட்டும்தான் நான் படிப்பேன். அதாவது நான் படித்ததே ரிவிஷன் பண்ண போகிறேன். இந்த 6th டே நான் ரிவிஷன் பண்ணதையே திருப்பி நான் ரிவிஷன் பண்ண போகிறேன். 7th டேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நான் தமிழ் ப்ளஸ்ஸு மேக்ஸு. ஓகேங்களா? தமிழ் ப்ளஸ்ஸு மேக்ஸு 7th டே தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் மட்டும்தான் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த 7 டேஸை நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக இது 3 டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நிறைய டைம் நம்ம ரிவிஷன் கொடுக்குறதுக்கும் இந்த 7 டேஸை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். டெய்லியுமே வந்து நான் தமிழ் டெஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு நான் ஒரு டெஸ்ட் புக்கு வச்சுருக்கேன். பாண்டியன் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் புக் வச்சுருக்கேன். அந்த டெஸ்ட் புக்கில் இருந்து தான் டெய்லியும் தமிழ் டெஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டெய்லியுமே வந்து தமிழ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால டிஎன்பிசி வெற்றி நிச்சயம்லேருந்து நான் தமிழ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நித்ரா டிஎன்பிசி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நித்ரா டிஎன்பிசி ஆப். ஓகேங்களா? இதில் இருந்தும் நான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். தமிழுக்கு இதை 3 மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி குரூப் 4க்கு ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த டெஸ்ட் பேட்சோட கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்குது. அந்த கொஷின் பேப்பரை மட்டும்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 3 டாபிக் சொன்னேன் இல்லையா, அந்த 3 டாபிக் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸை நான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கு என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயரோட கொஷின் புக் என்கிட்ட இருக்கிறதுனால எந்தெந்த டாபிக் நான் படிக்கிறேனோ அந்தந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். செகண்டாக அந்த டாப்பிக்கு யூடியூப்பில் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, அந்த யூடியூப்பில் வந்து அந்த டாப்பிக்கு நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு 2 யூடியூப் சேனலை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸும் யூடியூப் சேனலில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் நான் ஜிஎஸ்க்கு ஃபாலோ பண்ணுறேன். வேறு எதுவுமே ஜிஎஸ்க்கு அப்படின்ட்டு நான் டெஸ்ட்டு போடலை. நான் டெஸ்ட்டு போடுறது அப்படின்னாக்கா தமிழும் மேக்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கொஷின் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.